சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நவம்பர்ல அறிவிக்கக்கூடிய தேர்வானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு BEO எக்ஸாம் 2025. ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சிகளானது நம்ம கொடுக்குறோம். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து 200 ஆன்லைன் தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இது போக ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வழிமுறைகள் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம். ஸோ அதுக்கடுத்து டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுக்குறோம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு தேவையான பயிற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை உள்ளடக்கிய சுபிக்குழுவினுடைய பயிற்சி அக்டோபர் 20 முதல் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஆனது ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். 2025 நவம்பர்ல நோட்டிபிகேஷன், மார்ச் 2026 தேர்வுன்னு சொல்லி TRB டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுல வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளோடு சுபிக்குழுவானது 3rd பேட்சை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல இன்றைய பயிற்சி வகுப்பானது 11 மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். சங்க இலக்கியங்கள்ல 8 தொகையும் 10 பாட்டும் 11 மேல் கணக்கு நூல்னு சொல்றோம். ஸோ அந்த 11 மேல் கணக்கு நூல்கள் சொல்லும் பொழுது 8 தொகையையும் 10 பாட்டுகளையும் இணைத்து 210 ஒரு வரி வினாக்களை நம்ம நினைச்ச போறோம் பயிற்சியாக இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா பார்ட் 1, சரிங்களா? ஸோ பார்ட் 2, பார்ட் 3 சொல்லி உங்களுக்கு 1 by 1 கொடுத்து ஸோ யூனிட் 1ல இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்குறோம். சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்றைய பயிற்சியில் கொடுக்கக்கூடிய இந்த தகவலை முழுமையாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ முதல் வினாக்குள்ள போயிடலாம். நற்றிணையில் 13 அடிகளை கொண்ட பாடல்களை பாடியவர் போதனார். 8 தொகையில் முதலாவதாக வைத்து பாடப்படக்கூடிய நூல் எதுனா இந்த நற்றிணை. ஒழுங்கு நீர் நுணுங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிரமது கையலே என்ற பாடல் வரிகள் அமைந்துள்ள திணை எதுனா பாலை திணை. பிரசம் என்ற சொல்லினுடைய பொருள் தேன். நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகுமென்று அன்னை கூறினள் புண்ணியது சிறப்பே அம்ம நானுதும் உம்மோடு நகையே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள 8 தொகை நூல் எதுனாலும் நற்றிணை. விருந்தோம்பலினுடைய சிறப்பினை கூறக்கூடிய நூல் நற்றிணை. கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் என்ற நற்றிணை பாடலை பாடியவர் யாருன்னா போதனார். நல்லதினை என்ற அடைமொழியால் போற்றப்படக்கூடிய நூலானது நற்றிணை. நற்றிணை 9 அடி சிற்றலையையும் 12 அடி பேரல்லையையும் கொண்டதுதான் நற்றிணை. நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி கலைய வருங்கை வேளம் என்ற பாடலை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுகோ. ஸோ இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே முழுமையாக ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ மிக முக்கியமான பகுதி. ஸோ இது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்பது மட்டுமல்லாமல் ஸோ அடுத்து வரக்கூடிய UGTRB நியமன தேர்வு தமிழ் பாடத்திற்கும் இது பயன்படக்கூடியது. ஸோ அந்த தேர்விற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கலாம். பலர்புகு வாயில் அடைப கடவுணர் உருவீர் உளிரோ என்ற பாடல் அடிகள் மூலம் உணர்த்துவது விருந்தோம்பல். பலர்புகு வாயில் என்ற பால் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 401. குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 401. உரை ஆசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்படக்கூடியதுதான்
இந்த குறுந்தொகை. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. வெள்ளி வீதியார் பாடிய சங்கத்தொகை நூல்கள் மொத்தம் எத்தனைனா 13. பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுகை கையர் வெண்டலை சிதவலர் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூலும் குறுந்தொகை. இந்த பாடலை பாடியவர், மேற்கண்ட பாடலை பாடியவர் வெள்ளி வீதியார். தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறக்கூடிய நூல். தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறக்கூடியதுதான் குறுந்தொகை. குறுந்தொகை முதல்ல பதிப்பித்தவர், குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனன். மென்சினை யாவும் பொழக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. யா என்ற எழுத்தினுடைய பொருள் என்ன? யா என்ற எழுத்தின் பொருளானது ஒரு வகை மரம். யா என்ற மரம் எந்த நிலத்தில் வளர்வது? பாலை நிலத்தில். குறுந்தொகை முதலாக பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1915. சிதவள் என்ற சொல்லினுடைய பொருள் தலைப்பாகை. பெண் தன் கணவனை முழுவதும் சார்ந்திருந்த நிலை பற்றி கூறக்கூடிய நூல் குறுந்தொகை. மனையுனை மகளிர்க்கு ஆடவர் உயிரே என்று கூறக்கூடிய நூலானது குறுந்தொகை. மனையுரை மகளிர்க்கு ஆடவர் உயிர் என்று கூறக்கூடியது குறுந்தொகை. சரியா? சோ இது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பாடல் வரி. சோ குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்த வினா, வினாயன் 30. வினையே ஆடவருக்கு உயிர் என்ற கூறக்கூடியதுதான் குறுந்தொகை. சோ ஏற்கனவே முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த பாடல் வரியோட இணைந்திருக்கக்கூடிய வினையே ஆடவருக்கு உயிர் என்று கூறக்கூடிய நூல் குறுந்தொகை. தொகுப்பித்தவன் யானை கற்றாய் மாந்தரன் சேரல் இரும்புரை. சாரி, இந்த வினா விட்டுருங்க. 31 இருக்க. சோ 30 பாருங்க. வினையே ஆடவருக்கு உயிர் என்று கூறக்கூடிய நூல் குறுந்தொகை. சோ அடுத்து வந்துருங்க. மருதம் பாடியவர் ஓரம்போகியார். நெய்தல் பாடியவர் அம்மூவனார். குறிஞ்சி கபிலர் பாடியது. பாலை ஓதலாந்தையார். முல்லை பேயனார். பேயனார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கையானது 105. பேயனார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 105. பூவணி கொண்ட நாள் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே என்ற 500 பாடலை பாடியவர் பேயனார். போது என்ற சொல்லின் பொருள் மொட்டு. இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை பற்றி கூறக்கூடிய நூல் 500. மறியடைப்படுத்த மாண்பினை போல் என்று கூறக்கூடிய நூல் 500. சோ அடுத்து பாருங்க. உலகு கிளர்ந்தன்ன உருகலு வங்கம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற 8 தொகை நூலானது அகநானூறு. உலகு கிளர்ந்தன்ன உருகலு வங்கம் என்ற பாடல் அகநானூறு. சோ அந்த பாடலை பாடியவர் மருதன் இளன் நாகனார். வங்குள் என்பதன் பொருள் காற்று. நாவாய் ஓட்டுபவனை நீகான் என்று அழைப்பர். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். அகநானூறு பாடல்கள் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை? அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 145. அகநானூறு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 3 பிரிவுகளாக. களிற்று யானை நிறை, அதுக்கடுத்து மணிமடை பவளம், நெத்தில கோவை சொல்லி 3 பிரிவுகளாக இந்த அகநானூறானது பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க. களிற்று யானை நிறை பகுதியினுடைய பாடல்களானது 120. நெடுந்தொகை 400 என்று அழைக்கப்படக்கூடியது அகநானூறு.
நித்தில கோவை பகுதியில எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னா 100 பாடல்கள். அப்ப கலைற்று யானை நிறை என்பது 120, மணிமிடை பவளம் 180, நித்திலை கோவை 100. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். ஸோ இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா முல்லை களி. ஏறு தழுவுதல் பற்றி கூறக்கூடிய எட்டுத்தொகை நூல் எது? கலித்தொகை. கால்வரை இல்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. கொல்லேற்று கோடஞ்சு ஆணை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று கூறக்கூடிய நூலும் கலித்தொகை. அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்தற்கு அரிய உயிர் துறந்து நைவாரோ உயிர் துறந்துவாரோ ஆய மகள் தோல் என்று ஏறு தழுவுதலை பற்றி கூறக்கூடிய நூல்தான் கலித்தொகை. என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை. பாடான் திணையில் அமைந்துள்ள எட்டுத்தொகை நூல் எது? 10. பாடான் திணையில் அமைந்துள்ள எட்டுத்தொகை நூல் 10. ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை வண்ணம் தூக்கு இடம்பெற்ற நூலானது 10. இரண்டாம் பத்தினை பாடியதற்காக குமட்டூர் கண்ணனாருக்கு குமட்டூர் கண்ணனாருக்கு கொடுக்கப்பட்ட பரிசானது 500 ஊர்களும் தென்னாட்டு வருவாயில் பாதியும் கொடுக்கப்பட்டது. பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் அப்பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கக்கூடிய நூலானது 10. நிறையம் என்ற சொல்லினுடைய பொருள் நரகம். உதியன் சேரலாதனுக்கும் வேண்டாளுக்கும் மகனாக பிறந்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். தமிழின் சிறப்பினை உலகறிய செய்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். தமிழினுடைய சிறப்பினை உலக அறிய செய்தவன் நெடுஞ்சேரல். பறவைகளை ஓட்டும் கருவிகள் தடிலை தட்டடை. பெருங்கடல் முகந்த இருங்கிலை கோன்மு என்ற பாடலன் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய உத்தி என்ன கேட்டாங்கன்னா இறைச்சி. தளலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் அழலேர் செயலை அம்தலை அசையும். இந்த கூற்றுக்கு உரியவர் தோழி. அழலேர் செயலை அம்தலை அசையும் குரமகள் காக்கும் ஏனல் என்ற பாடல் அடிகள் குறிக்கக்கூடிய திணை குறிஞ்சி திணை. ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை பற்றி கூறக்கூடிய நூல் எது? ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்திகளை பற்றி கூறக்கூடிய நூல் அகநானூறு. உப்பை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக நெல்லை கொடுக்கும் முறை எந்த நூலில் சுட்டி காட்டப்படுகிறது? உப்பை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக நெல்லை கொடுக்கக்கூடிய முறை எந்த நூலில் சூட்டப்படுகிறதுனா அகநானூற்றில். பெருங்கடல் வேட்டத்து சிறகுடி பரதவர் என்ற பாடலை பாடியவர் யார்? அம்மூவனார். உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் அம்மூவனார். நெய்தல் திணை பாடலை பாடுவதில் வல்லவர் அம்மூவனார். கடலுக்கு அருகில் மணல் திட்டுக்களில் கடல் நீர் தேங்கி இருக்கும் பகுதிக்கு உப்பங்களி என்று பெயர். கடலுக்கு அருகில் மணல் திட்டுக்கல்ல கடல் நீர் தேங்கி இருக்கும் பகுதிக்கு உப்பங்களி என்று பெயர். கொற்றகை கோமான் கொள்கையிலை பெருந்துறை என்ற கொற்கை நகரை சிறப்பிக்கக்கூடிய நூல் எது? கொற்றகை கோமான் கொள்கையில் பெருந்துறை என்ற கொற்கை நகரை சிறப்பிக்கக்கூடிய நூல் ஐங்குறுநூறு. எட்டுத்தொகை நூல்கள்ல மிக குறுகிய
அடிகளை கொண்ட நூல் எது? எட்டுத்தொகை நூல்களில் மிக குறுகிய அடிகளை கொண்ட நூல் ஐங்குறுநூறு. ஐங்குறுநூற்றின் அடி வரையறையானது 3 முதல் 6 அடி வரை. ஐங்குறுநூற்றில் மழைக்கால மலர்களை பாடியவர் பேயனார். ஐங்குறுநூறு தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். கொற்கையில் பெருந்துறை முத்து என்று கொற்கையின் முத்துக்களை சிறப்பித்து கூறக்கூடிய நூல் எது? கொற்கையின் பெருந்துறை முத்து என்று கொற்கையின் முத்துக்களை சிறப்பித்து கூறக்கூடிய நூலானது அகநானூறு. நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் என்ற பாடல் வரிகள் மூலம் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக கூறக்கூடிய நூலானது அகநானூறு. கூறக்கூடிய நூல் அகநானூறு. அடுத்த பகுதி பாருங்க. பல்பல பலவின் பயங்களு கொள்ளி என்ற பாடல் வரிகள் இடம்பெறக்கூடிய நூல் அகநானூறு. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமா கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவையில் நகர் கருவூர் முன்துறை என்ற கருவூர் பற்றி கூறக்கூடிய நூல் ஆனது அகநானூற்று நூல். கரங்கு இசை விளவின் உரந்தை என்று கூறக்கூடிய நூலும் அகநானூறு. சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை வழியாக உரைப்பது அகநானூறு. பெருங்கடல் முகந்த இருங்கிளை கோன்மு என்ற அகநானூற்று பாடலை பாடியவர் யாருன்னா வீரை வெளியன் தித்தனார். வீரை வெளியன் தித்தனார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அகநானூற்று பாடல் அதுல பொறுத்துக பகுதியாக கொடுத்துருக்கோம். இதை அப்படியே கரெக்டாக பொருத்தி பார்த்துக்கோங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் பயிற்சி 1லேயே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க. வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என திருமால் வணக்கத்தோடு தொடங்கக்கூடிய நூல் எது? வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என்ற திருமால் வணக்கத்தோடு தொடங்கக்கூடிய நூல் முல்லைப்பாட்டு. விரிச்சி கேட்டல் பற்றி கூறக்கூடிய நூலும் முல்லைப்பாட்டு. சுவல் என்ற சொல்லினுடைய பொருள் தோல். 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுனா முல்லைப்பாட்டு, 103 அடிகள். முல்லைப்பாட்டின் மொத்த அடிகளானது 103. முல்லை நிலத்திற்குரிய பூ எது கேட்டாங்கன்னா பிடவம் தோன்றி பூ. கயா குருந்தம் போன்ற மரங்களானது முல்லைப்பாட்டில் வரக்கூடியது, முல்லை திணைக்குரியது. முல்லை நிலத்திற்குரிய உரி பொருள் என்ன? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். கலித்தொகை மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? 150. கலித்தொகையை தொகுத்தவர் யார்? நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். பொறை எனப்படுவது பொருத்தல். கலிப்பா என்றும் பாவகையால் ஆனது. கலிப்பா என்பது எந்த பாவகையால் ஆனது? கலிப்பா என்றும் பாவகையால் ஆனது கலித்தொகை. வணிகர்களின் பெருமையை பற்றி கூறக்கூடிய நூலானது பட்டினப்பாலை. வணிகர்களுடைய பெருமையை பற்றி கூறக்கூடிய நூல் பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெடுஞ்சினோர் என்று வணிகர்களின் நேர்மையை பற்றியும் கூறக்கூடிய நூல் பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன் அஞ்சினோர் என்று வணிகர்களின் நேர்மையை பற்றி கூறக்கூடிய நூலும் பட்டினப்பாலை. பட்டினப்பாலையினுடைய ஆசிரியர் கடியலூர் உரித்திரங்கண்ணனார். கலங்கரை விளக்கம் பற்றி கூறக்கூடிய நூல் எதுனா பட்டினப்பாலை. முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெரினும் வாரிருங்கூந்தல் வயங்களை ஒளிய வாரேன் வாலிய நெஞ்சே என்ற அடிகள் இடம்பெறக்கூடிய நூலும் பட்டினப்பாலை. முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர் நப்பூதனார். முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர் நப்பூதனார். மழை காலத்தில் மக்களின் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு பற்றி
கூடிய நூலானது முல்லைப்பாட்டு. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அவன் என கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு. புலவர்கள் குமாரி அரு காவேரி புலவர்கள் குமரி ஆறு காவேரி ஆறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை நீண்ட வாழ்க்கைக்கு உவமையாக கூறக்கூடிய நூல் புறநானூறு. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என கரிகாலன் வளவனை கூறக்கூடிய நூலானது புறநானூறு. வழிமிகின் வழி இல்லை என்று பாடியவர் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கின்றது என்று கூறியவர் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் மதுரை இள நாகனார். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. கருங்கோட்டு சீரியாழ் பணயம் என்ற பாடல் அடிகள் இடம்பெறக்கூடிய நூல் புறநானூறு. அறங்கூர் அவயம் பற்றி அறம் அறங்கண்ட நெறிமான் அவயம் என்ற பாடல் வரிகள் உள்ளடக்கிய நூலானது புறநானூறு. பாடல் வரிகளை உள்ளடக்கிய நூல் புறநானூறு. ஸோ ஒவ்வொன்றையுமே அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்த பகுதி வினாயன் 112. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று புறநானூற்றில் பாடிய புலவர் யாருன்னா ஆவூர் மூலங்கிழார். கூர்வேல் குவையிய மைம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்று கூறக்கூடிய நூலும் புறநானூறு. புகழினில் உயிரும் கொடுக்குவர் பழியனில் உலகுடன் பெற்றும் கொள்ளலர் என்ற பாடலை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. உண்டால் நம்ம இவ்வுலகம் இருக்குல்ல, அந்த பாடல் வரியில வரக்கூடியது. புகழினில் வயிறுங்கோடு தமக்கென முயலா நோன்தான் பிறர்க்கென முயல்னர் உண்மையானே. இந்த பாடல் வரி புறநானூற்றின் பாடல் வரி. ஓங்கு என்ற சிறப்புடைய நூல் ஓங்கு என்ற சிறப்புடைய நூல் பரிபாடல். சங்க நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். பரிபாடல் எத்தனை பாடல்களை உடையதுன்னா 70 பாடல்கள். இந்த பரிபாடல்கள்ல தற்பொழுது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி என்று பூமி உருவான வசியத்தை கூறக்கூடிய நூல் எது? பரிபாடல். ஸோ இந்த நூலினுடைய ஆசிரியர் கீரந்தையார். இந்த பாடலை பாடியவர் பரிபாடல்ல இந்த பாடலை பாடியவர் கீரந்தையார். ஸோ ஒவ்வொன்றையுமே அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று புனையா ஓவியம் பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நெடுநல் வாடை. 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று நெடுநல் வாடை. இந்த நெடுநல் வாடை என்ற நூலினுடைய ஆசிரியர் நக்கீரர். வையகம் பணிப்ப வளநேர்ப்பு வளை என்று உலகத்தை முதன்மையாக வைத்து தொடங்கக்கூடிய நூல் நெடுநல் வாடை. கூதிர்காலத்தில் கொடுமைகளை இந்த கூதிர்காலத்தினுடைய கொடுமைகளை பற்றி கூறக்கூடிய நூல் நெடுநல் வாடை. கூதிர்கால மாதங்கள் எவை? ஐப்பசி கார்த்திகை. குன்று குளிப்பண்ண கூதிர் பானாள் என்று கூறக்கூடிய நூலும் நெடுநல் வாடை. 18 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பனை பாடிய புலவர் குமட்டூர் கண்ணனார். இமயவரம்பனை பாடிய புலவர் குமட்டூர் கண்ணனார். அடுத்து பாருங்க வினாயன் 129. கடம்பர்களை வென்ற அரசன் இமயவரம்பன் சேரலாதன். பதிபிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையம் ஓரிய வேட்கை புரையோர் என்ற பாடல்களை பாடியவர் குமட்டூர் கண்ணனார். சோழ மன்னன்
போதவை கோப்பெரும் நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய நூல் எது? பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய நூல் புறநானூறு. புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே என்ற பாடலை பாடியவர் காவற்பெண்டு. சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன் யாண்ட உளனோ என வினவுதி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கல் அலை என்ற சொல்லினுடைய பொருளானது கற்குகை. பாய்மரக் கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்ற செய்தியை கூறக்கூடிய நூல் எது? பரிபாடல். 8 தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடல். ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தியையும் கூறக்கூடியது பரிபாடல். இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறக்கூடிய நூலும் பரிபாடல். புதுப்பெயல் என்ற சொல்லினுடைய பொருள் புதுமலை. நெடுநல் வாடையின் அடியறையானது 188. 10 பாட்டில் 2 பாடல்களை பாடியவர் நக்கீரர். 10 பாட்டில் 2 பாடல்களை பாடியவர் நக்கீரர். கவுள் என்ற சொல்லின் பொருள் கன்னம். அருங்கலம் தர் இயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கப்பலை பற்றி கூறக்கூடிய நூல் பதிற்று 10. இந்த பதிற்று 10ல் 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பாடியவர் குமட்டூர் கண்ணனார். ஏற்கனவே பார்த்த பகுதி தான். அடுத்து விநாயகன் 146. பாடாந்திணையில் அமைந்துள்ள 8 தொகை நூல் எதுனா பதிற்று 10. பாடாந்திணையில் அமைந்துள்ள 8 தொகை நூல்களில் ஒன்று பதிற்று 10. ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை, வண்ணம், தூக்கு இடம்பெற்றுள்ளதும் பதிற்று 10. பாடல்ல பெரும் சிறந்த சொற்றொடர் அப்பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கக்கூடிய நூலும் பதிற்று 10. 2ஆம் பத்து பாடியதற்காக குமட்டூர் கண்ணனாருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு 500 ஊர்களும் தென்னாட்டு வருவாயில் பாதியும். நிறையும் என்ற சொல்லின் பொருள் நரகம். உதியின் சேரலாதனுக்கும் வேண்மாளுக்கும் மகனாக பிறந்தவர்தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கப்பலை பற்றி கூறக்கூடிய நூல் பதிற்று 10. பெரிய கப்பல்ல வரக்கூடிய பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்த செய்தியை கூறக்கூடிய நூல் புறநானூறு. காலத்தை அறிவிக்க நாளிகை, முடிவு காலை, முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டதை கூறக்கூடிய நூல் புறநானூறு. கலை உணங்கிழிந்த முழவு மறுவுள் பெரும்பலம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூற்று நூல். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறக்கூடிய நூல் புறநானூற்று நூல். பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடியது புறநானூறு. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறியவர் குடப்புலவியனார். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறியவர் குடப்புலவியனார். உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உண்டி முதற்றே உணவின் பிண்டம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூற்று நூல். புறநானூற்றில் குடப்புலவியனார்
யாரை பற்றி பாடியுள்ளார்? பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி. மிக முக்கியமானது, அப்படியே குறிப்பிடத்துக்கும் இங்கே கொடுக்கக்கூடிய 200 வினாக்களும் உங்களுக்கு முக்கியமானவை. ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அறம், பொருள், இன்பம் எனும் முப்பொருளினது உறுதி பொருளை கூறுவது முதுமொழி காஞ்சித்துறை. புலவர் பாடும் புகமுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி என்று கூறக்கூடிய நூல் புறநானூறு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறக்கூடிய நூல் புறநானூறு. தற்காலிக தங்குமிடத்திற்கு புக்கில் என்று பெயர். தற்காலிக தங்குமிடத்தை புக்கில் என்று கூறக்கூடிய நூலானது புறநானூற்று நூல். தாய்வழி குடும்பத்தை பற்றி கூறக்கூடிய நூல் புறநானூறு. சிறுவர் தாயே பேரிற் பெண்டே என்று கூறக்கூடிய நூலும் புறநானூறு. செம்முது பெண்டின் காதலுஞ் சிறாஅன் வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் என்று பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலானது புறநானூற்று நூல். எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று புறநானூற்றில் கூறியவர் ஔவையார். புறநானூற்றில் ஔவையார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 33. புறநானூற்றுக்கு வேறு பெயர்கள் என்ன? புறம், புறப்பாட்டு. புறநானூற்றில் அதியமானை பற்றி பாடிய புலவர் ஔவையார். வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர்க்கு அடையல வாயிலோயே என்றும் பாடியவர் ஔவையார். கல்வியின் பெருமையை பற்றி கூறக்கூடிய நூல் புறநானூறு. மழு என்ற சொல்லின் பொருள் கோடரி. பரிசில் வேண்டி வாயில் நிற்பது பற்றி கூறக்கூடிய துறை பரிசில் துறை. வயங்குமொழி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பானது வினைத்தொகை. விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று கூறக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை. என்று கூறக்கூடிய நூல் எது கேட்டாங்கன்னா திருமுருகாற்றுப்படை. வினாயன் 179. கலங்கரை விளக்கம் பற்றி கூறக்கூடிய ஆற்றுப்படை நூல் எது? கலங்கரை விளக்கத்தை பற்றி கூறக்கூடிய ஆற்றுப்படை நூல் பெரும்பானாற்றுப்படை. இந்த பெரும்பானாற்றுப்படையினுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி என்று கலங்கரை விளக்கத்தை பற்றி கூறக்கூடிய நூல் பெரும்பானாற்றுப்படை. இந்த பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். மதலை என்ற சொல்லினுடைய பொருள் தூண். சென்னி என்ற சொல்லின் பொருள் உச்சி. காஞ்சிபுரத்தை பலாபலத்திற்கு ஈடாக கூறக்கூடிய நூல் பெரும்பானாற்றுப்படை. விண்புறா நிவந்த வேயா மாடத்து என்று கூறக்கூடிய நூல் பெரும்பானாற்றுப்படை. பத்துப்பாட்டில் 2 நூல்களை எழுதிய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைபடு கடாம் என்ற நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். இந்த மலைபடு கடாமிற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்னன்னா கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை. மலைபடு கடாமிற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மலைபடு கடாம் என்ற நூலினுடைய பாட்டுடை தலைவன் நன்னன் செய் நன்னன். ஆற்றுப்படை நூல்கள்ல மிக பெரிய நூலானது மலைபடு கடாம். திணைச்சொற்று விருந்து பற்றி கூறக்கூடிய நூல் கூத்தராற்றுப்படை. பருவுக்குறை பொழிந்த நெய்கண் வேலையோடு குருவுக்கண் ஈரடி பொம்மல் பெருகுவீர் என்று கூறக்கூடிய நூலும் மலைபடு கடாம். சிறுபானாற்றுப்படையினுடைய ஆசிரியர் நல்லூர் நத்தனார்.
கடையெழு வள்ளல்களின் சிறப்பினை பற்றி கூறக்கூடிய நூல் எது? கடையெழு வள்ளல்களை பற்றி, கடையெழு வள்ளல்களின் சிறப்புகளை பற்றி கூறக்கூடிய நூல் சிறுபானாற்றுப்படை. அடுத்த வினா, எழுவர் பூண்ட ஈகை செந்துகம் ஒருதான் தாங்கிய உரனுடை நோந்தாள் என்ற நல்லிய கோடனை புகழ்ந்து கூறக்கூடிய நூல் சிறுபானாற்றுப்படை. இந்த சிறுபானாற்றுப்படை எத்தனை அடிகளை கொண்டது? சிறுபானாற்றுப்படையினுடைய அடிகளானது 269 அடிகளை கொண்டது. கோடியர் என்ற சொல்லின் பொருள் கூத்தர். சிறுபானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் ஓய்மா நாட்டு நல்லிய கோடன். ஓரி என்ற வள்ளலின் நாடு கொல்லிமலை. மதுரை, வஞ்சி, உரந்தை ஆகிய 3 நகர்களும், மதுரை, வஞ்சி, உரந்தை ஆகிய 3 நகரங்களும் வறுமை அடைந்ததாக கூறக்கூடிய நூல் சிறுபானாற்றுப்படை. மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். 8 தொகை நூல்கள்ல மிகப்பெரிய பாடல் அடிகளை உடையது மதுரை காஞ்சி. 782 பாடல்களை உடையது. 10 பாட்டில் 8 தொகைன்ட்டு 10 பாட்டுல அதிக அடிகளை கொண்டது இந்த மதுரை காஞ்சி. வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை பற்றி கூறக்கூடிய 10 பாட்டு நூலானது மதுரை காஞ்சி. இந்த மதுரை காஞ்சியினுடைய பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? இல்ல, மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 13. மாங்குடி என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? மாங்குடி என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. பொறிமயிர் பொரணம் கூட்டுரை துயமா புலியோடு குழும் என்ற அடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் மதுரை காஞ்சி. மாங்குடி மருதனார் மதுரையை பற்றி எத்தனை வரிகளில் பாடியுள்ளார்? இந்த மதுரை காஞ்சியில மாங்குடி மருதனார் மதுரையை பற்றி எத்தனை வரிகள்ல பாடியுள்ளார்? 354 வரிகள். 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் ராசமாணிக்கனார். 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூலானது மதுரை காஞ்சி. பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. ஸோ இந்த பகுதியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 212, சரிங்களா? ஸோ இந்த பகுதியில் 212 வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த 212 வினாக்களுக்கும் விடையையும் பார்த்தாச்சு. ஸோ இது பார்ட் 1. இது போக இனி ஒரு 2 பார்ட் இருக்கு. ஸோ மொத்தம் 3 பார்ட்டில் முதல் பார்ட்டை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த 14 மேல்கணக்கு நூல்கள் 8 தொகை 10 பாட்டில் இந்த பகுதியை பாருங்க. ஸோ உங்களுக்கு வினாக்கள் இதில் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலையும் ரீட் பண்ணுங்க. இதில் இருந்து தான் உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேஜும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆக மொத்தத்தில் வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் தமிழில் கேட்கக்கூடிய 16 வினாக்களும் உங்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியில இருந்து இருக்கும் என்பதை ஆசிரியர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.